Hi friends, welcome to Alsapa channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணியை உருளைக்கிழங்கு போட்டு குருமா தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சு வந்த பிறகு பட்டையும் கிராம்பும் போட்டால் சேர்த்தாப்புல வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டு வதக்கி எடுத்துடலாங்க. மசாலா இன்னி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கட்டியான தேங்காய் பால், தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மல்லி இலையும் தூவி இறக்கிட்டா கமகமகமன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.